ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்ல தான் உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஈவினிங் எங்கள் ஊர்லலாம் செம மழை, கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கிட்ட விடாமல் பெஞ்சிட்டே இருந்தது. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். மழை பெய்யுது, சரி ஏதாவது செய்யலாம், கட்லெட் செய்யலாம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சீஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா இந்த மழையில எவன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு சிமெண்ட் பாட் ஒன்று இருந்தது. ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதை என்னால் தூக்கவே முடியாது, அதனால யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன். அதுவும் இல்லாத இதுல ஹோல்ஸ் வேற சைட்ல இருக்கும். அடியில ஹோல்ஸ் இருந்தாதான் தண்ணி நல்லா போகிறதுக்கு நம்மளுக்கு தான் இருக்கும். அதனால சும்மா இருக்காரு சொல்லிட்டு அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பண்ண சொன்னேன். பெயிண்ட் எல்லாமே ரொம்ப கட்டியாயிடுச்சு. எல்லோவும் ரெட்டும் வச்சிருந்தோம், ரொம்ப கட்டியாயிடுச்சு. ஒரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர் கொண்டு வந்து அதை அடிச்சு கொடுத்தாரு. அதை அடிச்சுட்டு அப்புறமே ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்கன்னு சொன்னேன். ஹோல்ஸ் சுத்தியால ஊஞ்சி ஊஞ்சி அடிக்கும் போது எங்க தொட்டி ரெண்டா போயிடுமேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா தொட்டி உடையில. நிமித்தி பார்த்தாதான் தெரியுது உள்ள உடஞ்சிருக்கு. வெளியில நல்லா இருந்தது, நிமித்தி பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள உடஞ்சிருந்தது. பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தது அப்பயும். அதுக்கப்புறம் அதில் கொட்டாங்குச்சி வச்சு அடிச்சுட்டு நம்ம மண்ணு போட்டு செடி வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம லைஃப்ல நம்ம எந்த விஷயங்களையும் பெருமைக்காக கூட யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. நம்ம கிட்ட கேட்குற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் கேட்பாங்க. அப்படியாப்பா, சரிப்பா, சூப்பர்ப்பா அப்படின்வாங்க. ஆனா பின்னாடி போய் வயிறு எறிவாங்க. இப்பெல்லாம் நம்ம நல விரும்பி அப்படின்னு நினைச்சு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் நம்ம போய் சொன்னா கூட அதை மனப்பக்குவத்தோட ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றதை நிறுத்தணும். அதுலயும் முதல் விஷயமா பினான்சியலா நம்ம கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பெரிய தொகை வருது அப்படின்னாக்கா அது வர்றதுக்கு முன்னாடியே போய் நம்ம ஒரு 4-5 பேர்த்த சொல்லுவோம். அது மாதிரி சொல்லக்கூடாது. அது வர்றதும் வராம போயிடும். ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நம்ம பேரண்டா இருந்தா கூட சரிதான், அவங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. நம்மக்குள்ள இன்னைக்கு சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சரியாயிடுவோம். ஆனா இதை நம்ம பேரண்ட் கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்க யார்கிட்டயா இருந்தாலும் நம்ம கேஷுவலா சொல்ல போனா கூட அது அவங்க மனசெல்லாம் அப்படியே பதிஞ்சிடும். நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் மேல கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கோட தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே வேண்டாம். நம்ம சண்டை நம்மளே தீர்த்துக்கணும், நம்மளே முடிச்சுக்கணும். நம்மளே அடுத்தவங்க வாய்க்கு, சும்மா இருக்கிற வாய்க்கு ஏதாவது மெல்ல கொடுக்குற மாதிரி தான் அதெல்லாம். அது மாதிரி எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா நம்ம எதிரில் பேசுறதை விட பின்னாடி பேசுறவங்க தான் அதிகம். நல்லதுன்னு மட்டும் இல்லைங்க, கெட்டதா இருந்தாலும் சரிதான். இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, கடன் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு எந்த ஒரு இதுவுமே யார்கிட்டயுமே நம்ம சொல்லிக்கவே வேண்டாம். நானே இந்த தவறுலாம் நிறைய பண்ணியிருக்கேன், பட்டுதான் திரும்பணும்னு இருக்கு. நான் நிறைய பட்டிருக்கேன், இனிமே மாத்திக்கணும். நம்ம குழந்தைங்களுடைய படிப்பு, அழகு, சாப்பிட்றது எல்லாமே எதுவுமே நம்ம யாருக்குமே சொல்லக்கூடாது. குறிப்பிட்டு சில பேர்கிட்ட சொல்லவே கூடாது. அதுவும் நெகட்டிவ் தாட்ஸோட சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினாலும் இப்படிதான், நமக்கு எல்லாமே நெகட்டிவா தான் ஆகும். பாசிட்டிவா இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லலாம், ஆனா எல்லாருமே பாசிட்டிவா தான் இருப்பாங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரியாது இல்லை. அதனால எதுவும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சிலர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்கள விட நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருப்போம், ஆனா அவங்களே நம்மளை பார்த்து பொறாமப்படுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் தள்ளியே வைங்க எப்பவுமே, அதுதான் நமக்கு நல்லது. எப்பவுமே நம் குடும்பம், நம்மளுடைய அம்மா அப்பா, நம்ம கணவர், குழந்தை, இவங்க மட்டும்தான் நம்ம எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள பத்தின எந்த விஷயங்களும் யாருக்கிட்டையும் நம்ம சொல்லவே தேவையில்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா போதும். முக்கியமா பணத்துக்காக யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க. அதுதான் நம்ம லைஃப்ல பண்ற பெரிய டாஸ்கே. நம்ம தேவைகளுக்கு ஏற்ப செலவுகள் பண்ணாலே போதும், கஷ்டப்பட தேவையில்லை. இப்பெல்லாம் யாருக்கும் உதவணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. எல்லாரையும் சொல்லிட முடியாது. 1-2 நல்ல நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. என்னோட தவறுகளை நான் திருத்திட்டே வரேன், நீங்களும் உங்களுடைய தவறுகள்லாம் திருத்திக்கோங்க. மட்டுமே இல்லைங்க, நம்ம பூஜை பண்ணுவோம் தெரியுமா, பூஜை பண்ணுவோம், சாமி கிட்ட வேண்டிப்போம், இது வேணும் இது வேணும். அதெல்லாம் கூடமே சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாமும் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் வேண்டுதல், சாமிக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு இது. இதை மற்றவங்க கிட்ட சொல்ல போகும்போது அந்த வேண்டுதல் நடக்கவே நடக்காது. கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற அந்த மாதிரி இதுதான் நமக்கு கிடைக்கும், ஆனா கிடைக்காம போயிடும். அதனால யார்கிட்டயுமே, அது பெண்கள் யார்கிட்டையும் தயவு செஞ்சு எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஆண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க, எவ்வளவு கஷ்டம்னாலும் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஆனா பெண்கள் தான், நம்ம யாராவது ஒருத்தவங்க கிடைச்சிட்டா போதும், எல்லா விஷயங்களையும் அப்படியே கொட்டிடுவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த தொட்டியில என்ன சீட் போட்டேன்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறமா நான் கமெண்ட்ல சொல்றேன் இது அந்த சைடு தானா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.